ஆமேன். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இது இன்னொரு உவமை கதை. மத்தேயில் 25ஆம் அதிகாரத்தில் 3 உவமை கதைகள் சொல்லப்படுகிறது. போன கிழமை நாங்கள் பார்த்தோம் 10 கன்னிகள் உவமைகள். இந்த உவமை தாளந்தை குறித்ததான உவமையாக இருக்கிறது. இதுவும் எப்படி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வருகைக்கு முதல் நாங்கள் எப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்கிற அந்த ஒரு உவமை கதை. இது பரலோக ராஜ்யம், அதாவது பரலோக ராஜ்யத்தில் வெளி தேசத்துக்கு போகிற எஜமானன் தன்னுடைய வேலைக்காருக்கு கொடுத்த அந்த தன்னுடைய பொருட்களை ஒப்படைத்து விட்டு போன கதையாக இருக்கிறது. இந்த எஜமான் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து. அதே போல் இந்த 3 வேலைக்காரர்கள் என்றால் அது மனிதர்களை குறிக்கிறது. அடுத்தது அந்த தூர பிரயாணம் என்று சொல்லப்பட்டால் அந்த இடைப்பட்ட காலம், இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் இடையிலான காலத்தை தான் இந்த தூர பயணம் என்று பார்க்கலாம். இங்கு 3 வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரின் திறமைக்கு தக்கதாக எஜமானன் கொடுத்து விட்டு போகிறார். ஒருவரிடம் 5 தாலந்துகள், ஒருவரிடம் 2 தாலந்துகள், ஒருவரிடம் 1 தாலந்துகள் கொடுக்கப்படுகிறது. தாளந்து என்றால் என்னத்தை அன்றைய நாட்களில் இயேசு ஒரு உதாரணமாக சொன்னார் என்றால், அந்த 1ஆம் நூற்றாண்டில் தாளந்து என்றால் ஒரு நாணய பை என்று சொல்லலாம். நாணயங்களை சேர்த்து வைக்கிற ஒரு பை, ஒரு புதையல் என்று சொல்லலாம். அது கடவுள் ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன விஷயத்தை என்னென்ன காரியம், அதாவது ஆவிக்குரிய ரீதியில் இந்த உலகத்தின் பிரகாரமாக என்னென்னத்தை கொடுக்கிறாரோ அவைகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். உதாரணமாக எங்களுடைய தாளந்துகள் என்றால் நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள், நாங்கள் என்னத்தை வைத்து நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆவிக்குரிய வரங்களை குறிக்கிறது, நம்முடைய பணம், நம்முடைய வளங்களை குறிக்கிறது. அதே போல் நம்முடைய நேரங்களையும் குறிக்கிறது, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேரங்களையும் இது குறிக்கிறது. நாங்கள் பார்த்தோம், எஜமான் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய 1ஆம் வருகையின் இருந்து 2ஆம் வருகையின் இடையிலான அந்த நேரத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம் தூர பயணம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக எல்லா மனிதர்களுக்கும் தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கும் இன்றைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக தாளந்துகளை நமக்கு தந்திருக்கிறார். நமக்குரிய நேரம், நமக்குரிய பணம், நமக்குரிய ஆவிக்குரிய வரம், இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட விசுவாசம் எல்லாமே அவரால் தான் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் தேவன் கர்த்தரால் தான் நாம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நமக்கு கொடுத்தவைகளை நாம் பரலோக ராஜ்யத்துக்காக நாம் அதை வளர்க்க வேண்டும் என்று தான் இந்த உவமை மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் ஏனோ தானோ ஒன்று நம்முடைய அழைப்பை குறித்தோ, நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை குறித்தோ, நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை குறித்தோ, நமக்கு கொடுத்த பிள்ளைகளை குறித்தோ நாம் கரிசனை இல்லாமல் நாம் இருந்து விட முடியாது. நமக்கு கிடைத்த எல்லாவற்றையும் நாங்கள் வளர்க்க வேண்டும். அதை நாங்கள் இன்னும் மல்டிப்ளை பண்ண வேண்டும். இன்னும் ஒருவனுக்கு 5 தாளந்தை கொடுத்தால் அந்த அவர் 5ஆக மாற்றுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நாம் அந்த ஆவிக்குரிய ரீதியில் நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 16 9-12 நாங்கள் பார்த்தால், லூக்கா 16 9 விளங்கப்படுத்துறது வேறொரு உவமை கதை மூலமாக வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்கள்
நித்தியமான வீடுகளில் கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்குள் சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? அப்படி என்றால் நமக்கு கொடுத்த பணம் அது அநீதியாக இருக்கலாம், அது ஒரு நிரந்தரமற்ற பணமாக இருக்கலாம். அதே போல் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையின் நேரங்கள் அதுவும் நிரந்தரமானது. நமக்கு கொடுத்த தாளந்துகள், இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நமக்கு கொடுத்த தாளந்துகள், வரங்கள் எல்லாமே நிரந்தரமற்றது. அதை குறித்து அதை கொண்டு நாம் சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநீதியான உலக பொருட்களால் நாங்கள் இராவிட்டால் நம்மிடத்தில் நம்பி எதை தேவன் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நமக்கு கொடுத்த பணத்தை நாம் பொறுப்புள்ளவர்களாக அதை கரிசனையாக அதை வளர்க்க வேண்டும். அதே போல் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் நன்றாய் தேவனுக்குள்ளாக வளர்க்க வேண்டும். நமக்கு கொடுத்த தாளந்துகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் தேவன் சொல்லுவார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லத்தக்கதான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். இந்த லூக்காவில் கற்றுக்கொள்கிற காரியம், நாம் அநீதியான உலக செல்வத்தை பயன்படுத்தி ஆத்துமாக்களை நாங்கள் பரலோகத்துக்கு சேர்க்க வேண்டும். நமக்கு இருக்கிற அதிகமான பொருளாதாரத்தை வைத்து ஒருவருடைய தேவையை நாங்கள் சந்தித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். நாம் ஏதோ ஒரு விதத்தால் எங்களுக்குள்ள வரங்களை வைத்து, எங்களுக்குள்ள பணங்களை வைத்து நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். நமக்கு அப்படியான பொறுப்புகள் உள்ளது. நாம் இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளாக இருந்தால் அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. நமக்கு தேவன் கொடுத்த வளங்கள், தேவன் கொடுத்த தாளந்துகளை வைத்து நாம் நம்முடைய நேரம், திறமை, பணம் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுக்கென்றே நாம் சேர்த்து வைக்காமல், எங்களுக்கென்றே நாம் வாழ்ந்துவிட்டு போகாமல், நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதை நாங்கள் பெருக பண்ணவும் வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் சேர்த்து வைத்தால் எஜமான் வரும்போது நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். உண்மையாக இருக்காவிட்டால், தேவன் கொடுத்த பணத்தை நாங்கள் வீணாய் செலவழித்து தேவன் கொடுத்த தாளந்தை ஏனோ தானோ நாம் வாழ்ந்து விட்டு போனால் அதற்குரிய வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நம்முடைய திறமைகள் தேவன் தந்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். நமக்கு உரிய திறமைகளை நாம் அறிய வேண்டும். அதை அறிந்தால்தான் நாம் தேவனுக்காக நிற்க முடியும். நமக்கு கொடுத்த பணங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்து நாம் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லும்போது நாம் ஆத்துமாக்களை தேவனுக்கென்று, பரலோக ராஜ்யத்துக்கென்று நாம் சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு தண்டனை வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவனிடமிருந்து தான் நமக்கு வந்தது. இந்த சிறிய பணம் அது அநீதியானது. ஆவிக்குரிய பொறுப்புகள் அநீதியானது. பரலோகத்தில் இருக்கிற அந்த நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பொக்கிஷம், எஜமானுடைய சந்தோஷம்தான் நமக்கு நித்தியமானதாக இருக்கிறது. அதைத்தான் நாம் அந்த உண்மையான ஐஸ்வர்யம் என்று நாம் சொல்ல முடியும். தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நாம் தாளந்து, திறமை, நேரம் எல்லாமே நிரந்தரமற்றது, அதாவது நிலையற்றது.
நாம் அதை அதை நமக்கென்று சொல்லி நாம் வைத்து விடக்கூடாது. நாம் அந்த பரலோகத்துக்காக தந்ததை நாம் ராஜ்யத்துக்காக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தும் போது தேவன் வரும்போது நமக்குரியதை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தை குறித்ததான பரலோக ராஜ்யத்துக்கு உரியதான ஒரு 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 உக்ரானத்துவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் சில வேளை நாம் ஊழியம் செய்வதற்கு அநேக தடைகள் இருக்கலாம். ஊழிய வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம். சபைகளில் ஊழிய வாய்ப்புகள் கிடைக்காம போகலாம். ஆனாலும் நாம் எங்களுக்கு கிடைத்த அந்த கொஞ்ச வளத்தை வைத்து நாம் அதை பெருக பண்ண வேண்டும். யூடியூப் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழிய பொறுப்புகளை நாம் கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து நாம் அதை செய்தால் அதில் நாம் அநேக பலன்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் பரலோகத்தில் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. நாம் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை தாளந்துகளை நாம் அதிகரிக்க வேண்டும். அது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்குத்தான் அது செய்யப்படுன்றதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய பெருமைக்காக நாம் எதையுமே செய்கிறதில்லை. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், முதல் 2 வேலைக்காரரும் அவர்கள் எஜமான் நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் நியாயம் தீர்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் யாரெல்லாம் பொறுப்புணர்வோடு ஊழியம் செய்தார்களோ அவர்களுக்கு உரியதை தேவன் கொடுப்பார். யாரெல்லாம் பொறுப்பில்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு கட்டாயமான ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். இந்த உவமை மூலமாக தேவன் சொல்லுகிறார். நீண்ட நாட்களின் பிறகு தான் வருகிறார். அவருடைய எதிர்பாராத அந்த வருகைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். நாமும் இயேசு வரமாட்டார், நம்மிடம் கணக்கு கேட்க மாட்டார் என்று நாமும் அந்த ஒரு தாளந்தை வைத்து சேவை செய்கிற அந்த வேலைக்காரனை போல நாம் இருக்கக்கூடாது. இந்த 2 வேலைக்காரர்களும் உண்மையாக என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய திறமைகளை அதிகரித்தார்கள். 5 தாளந்து உள்ளவன் 5 தாளந்தை இன்னும் சேர்த்தான் என்று பார்க்கிறோம். 2 தாளந்துள்ளவன் இன்னும் 2 தாளந்தை சேர்த்தான் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய நேரத்தை அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து அவர்கள் அந்த வளங்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் பணத்தை சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு நமக்கு என்னவாக இருக்கிறன? நம்முடைய தாளந்து, நம்முடைய பொறுப்பு, ஊழிய பொறுப்புகள், அதே போல் நம்முடைய நேரம், இதெல்லாவற்றையும் நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? இதை மல்டிப்ளை பண்ணுகிறோமான்னு நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல் நம்முடைய விசுவாச வாழ்க்கை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் நாம் ஏனோ தானோ என்ற விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் நிச்சயமாக பெறுவோம் என்று ஏதோ ஒரு ஊழியமும் செய்யாமல் நாம் இருக்கிறோமா என்று நாம் ஆராய வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கட்டாயம் நாம் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு நாம் முழுமையான விசுவாசம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற யாவருக்கும் அதை நாங்கள் சுவிசேஷ பாரத்தோடு மற்றவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். இந்த 2 வேலைக்காரரும் தங்களுக்கு கொடுத்ததை அதிகமாக திரும்பி கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது எஜமான் கொடுத்த அந்த 5 தாளந்தையும் அவர்கள் சேர்த்த அந்த முதலாவது வேலைக்காரன் சேர்த்த அந்த 5 தாளந்தையும் திரும்ப முழுமையாக அந்த 10 தாளந்துகளை யாரிடம் கொடுக்கிறான்னா தன்னுடைய எஜமானிடம் கொடுக்கிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் சேர்க்கிற எதுவுமே நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. நமக்கு நம்முடைய ஊழியம் கூட நம்முடைய சொந்தம் அல்ல. நாம் எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம்.
எல்லா விதத்திலும் நாம் முழுமையாக நாம் நம்முடைய தேவனுக்கே நாம் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். சகல கனமும் மகிமையும் மாட்சிமையும் அவருக்கே என்று நாங்கள் வாழ வேண்டும். நமக்காக ஒன்றையும் நாம் வைத்திருக்க முடியாது. நமக்காக ஒரு கொஞ்சத்தை கூட நமக்காக வைத்திருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட பரிசு என்னவென்றால், அவர்கள் அந்த கொஞ்சத்திலே உண்மையாயிருந்து எல்லாவற்றையும் அவர்கள் எஜமானிடம் கொடுத்தார்கள். அதன் பிரகாரமாக அவர்களுடைய அந்த வெகுமதி பரிசு என்றால், அவர்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமாகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பொறுப்புகள், நாங்கள் நன்றாய் நாம் வேலை செய்கிறது, நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு இடம் எடுப்பதற்காகத்தான். நாம் எதையும் நமக்கென்று நாம் செய்வது அல்ல. இந்த மூன்றாவது வேலைக்காரனை நாங்கள் சற்று ஆராய்ந்தால், அவன் ஒரு சோம்பேறியான வேலைக்காரன் என்று நாங்கள் பார்க்கலாம். அவன் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை அதிகரிக்கவில்லை, அதை புதைத்து வைத்தான் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு வேலையும் அவன் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். அவனுடைய தாளந்தை அவன் பெருக பண்ணவில்லை. அவன் எஜமானைத்தான் அவர் குற்றம் சாட்டுகிறான். நான் உம்மை பற்றி எனக்கு தெரியும், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் இல்லை என்று அவர் அந்த சாட்டுப்போக்கை சொல்லுகிறான்னு நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சாட்டுப்போக்களை சொல்லி நாம் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் செய்யாவிட்டால் நமக்கு கடினமான இந்த தண்டனை எஜமான் நமக்கு கொடுப்பார். இன்று மக்கள் கடவுளை தூஷிப்பவர்கள், கடவுளை தான் கேள்வி கேட்பவர்கள் அநேகம் உண்டு. தங்களுடைய பொறுப்புகளை அவர்கள் செய்யாமல், தங்களுக்கு உரியவைகளை அவர்கள் செய்யாமல் தேவன் மேல் பழியை சுமத்துவார்கள். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் இல்லை, தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் கொடுத்த கொஞ்ச வளத்தை நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கென்று கொடுக்கிறீர்களா? ஏதாவது ஒன்றை நீங்கள் பரலோகத்துக்கென்று சம்பாதிக்கிறீர்களா இந்த உலகத்தில்? அப்படி என்றால் தான் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார். நாம் சாட்டு போக்கு சொல்லாமல் தான் நாம் வாழ வேண்டும். சாட்டு போக்கு சொன்னால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். சபைக்கு போவதற்கும் நாம் சில சாட்டுப்போக்கள் சொல்லுவோம், ஊழியம் செய்வதற்கு சாட்டுப்போக்கள் சொல்லுவோம், கொடுப்பதற்கு நாம் தாராள மனதோடு கொடுக்க மாட்டோம். நாம் ஏதோ ஒரு விதத்தில் முறுமுறுத்தலோடு எந்த ஒரு கொடுத்தலை நாம் வெறுப்போடு கொடுத்தால் அதில் உள்ள பலனை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் முழுமையாக தேவனுக்கு கொடுக்கிற நேரம், கொடுக்கிற பணம், கொடுக்கிற தாளந்து எல்லாமே நாம் நிறைவாக முழுமையாக நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். லூக்கா 19:22 நாங்கள் பார்த்தால், அதிலும் அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காத இடத்தில் எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமான மனுஷன் என்று அறிந்தாயே. அப்படி என்றால் கடவுள் அவனுடைய வாயின் சொல்லின் மூலமாகவே அவனை நியாயம் தீர்க்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் சொல்லுகிற சாட்டுப்போக்களை வைத்தே தேவன் கடைசியில் நமக்கு தண்டனை கொடுப்பார். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, நாம் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த மூன்றாவது வேலைக்காரனை போல நாம் செயல்படக்கூடாது. செயல்பட்டால் நமக்கு அதிகமான தண்டனை, நியாய தீர்ப்பு வரும். அதே போல் இவர் தன்னுடைய பொறுப்பை குறித்து தெளிவில்லாதவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படியானது அதை ஆராய்வதற்கோ ஒன்றுக்குமே அவன் தயாராக இல்லை. கடைசியில் அவனை யாரை பழி சுமத்துகிறான்றால் ஆண்டவரையே அவன் பழி சுமத்துகிறான்னு பார்க்குறோம். அப்படி என்றால் இவன் உண்மையான விசுவாசி அல்ல. உண்மையான விசுவாசியாக இருந்தால்
நிச்சயமாகவே அவன் ஏதாவது ஒன்று தேவனுக்காக செய்ய முடியும். இவருடைய அந்த அவிசுவாசத்தை இங்கே நாங்கள் பார்க்கலாம். எஜமான் வந்து கணக்கு கேட்பார். நிச்சயமாக நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மைத்துவமாக இருக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வளங்கள், பொருட்கள், அதை பரலோகத்துக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும், ராஜ்யத்துக்காக பயன்படுத்த வேண்டும். விசுவாசமுள்ள வாழ்க்கையை நாம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். உண்மையான சேவை நாம் செய்ய வேண்டும். இந்த சோம்பேறியான ஊழியன் அவன் கடைசியாக என்ன தண்டனை அவனுக்கு கிடைக்கிறென்றால் இருளில் தள்ளப்பட்டான். நல்ல ஊழியர்கள், அதாவது 2 வேலைக்காரர்களும் அவர்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசித்தார்கள். இப்படியாக நாமும் பொறுப்புணர்வுள்ளவர்களாக செயல்பட வேண்டும். அதற்கு நாம் கடவுளால் நமக்கு ஒப்படைக்கப்பட்டதை எல்லாவற்றையும் நாம் முதலீடு செய்ய வேண்டும், மல்டிப்ளை பண்ண வேண்டும். நாம் இதை நமக்காக செய்வதில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கூட நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து சுவிசேஷத்தின் பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முழுமையாக செயல்பட வேண்டும். நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாம் செயலில் நாம் அதை காட்ட வேண்டும். இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மீட்பர், இயேசுதான் மெசியா என்றால் நாம் அதை நம்முடைய செயல்முறையில் நாம் காட்ட வேண்டும். நமக்கு கொடுத்தவைகளை நாம் விசுவாசமாக உண்மையாக செயல்பட வேண்டும். அதே போல் இந்த 3வது வேலைக்காரனுக்கு இருந்த மிக கொடுமையான ஒரு சுவாபம் என்னவென்றால் பயந்த சுவாபம். அவன் பயத்தோடு தான் ஆண்டவர் வந்து இதை தனக்கு என்னிடம் தந்ததை கேட்பாரே என்று பயத்தினால் அவன் ஒன்றும் உழைக்காமல் இருந்திருக்கிறான். பயத்தினால் சோம்பறியாக இருந்திருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் பயம் ஒரு பிசாசு. பயத்தை தான் அவன் எங்களுக்குள் புகுத்துவான். நாம் பயத்தோடு இருக்கிறோம் என்றால் நாம் அதை நிச்சயமாகவே அதை தடுக்க வேண்டும். நாம் ஒரு சபைக்கு போவதற்கும் நமக்கு பயம் வருகிறதென்றால் அது சத்ருவானால் தான் வருகிறது. நாம் அந்த பயத்தை நாம் எடுத்து போட வேண்டும். நாம் தொடர்ந்து பரலோகத்துக்காக கொடுப்பதற்கும், பரலோகத்திற்காக தேவனோடு ஒரு உறவை கட்டுவதற்கும், மன நிம்மதிக்கும், நாம் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்வதற்கும் நாம் தேவனை நாட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் உழைக்க வேண்டும். 1 பேதுரு 4:10 சொல்லுகிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்படி என்றால் நாம் எதை செய்தாலும் தேவன் கண்டு நாம் செய்ய வேண்டும். நமக்கு கொடுத்ததை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்மிடம் அதிகமாக இருந்தால் நாம் அதை மற்றவர்கள், ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதில் தேவன் மகிமைப்படுகிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவன் மகிமைப்பட்டால் நாம் நிச்சயமாகவே அதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய ஊழியத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அது கிருபையினால் தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சுகபோகமாக நாம் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் வரங்களையோ, தாளந்துகளையோ, நேரங்களையோ, பணங்களையோ அவர் நமக்கு தரவில்லை. நம்முடைய சுயத்தில் இது என்னோட முடியட்டும், இது என்னோட சந்ததிக்கு போகாவிட்டாலும் இது என்னோடைய முடியட்டும் என்று சொல்லிவிட்டு போவதற்கு எங்களுக்கு இந்த ஊழியம் கிடைக்கப்படவில்லை. அடுத்ததாக ஒரு வசனம் லூக்கா 12:48 நாங்கள் பார்க்கிறோம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அதிகமான பொறுப்புள்ளவர்களை அவர் அதாவது சோம்பேறிகளாக இருக்க முடியாது. ஊழியர்கள் வந்து சாட்டுப்போக்கு சொல்லிட்டு நாம் ஒரு நாள் தான் நான் சபைக்கு போவேன் என்ற அந்த சாட்டுப்போக்கான ஊழியங்களை நாம் செய்ய முடியாது. சுகபோகமாக ஊழியர்கள் வாழ முடியாது. எல்லோருமே அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்காக அயராது நேரத்தை செலவிடுவதற்கும், தங்களுடைய பணத்தை செலவிடுவதற்கும்,
தங்களுடைய தாளந்துகளை செலவிடுவதற்கும் அவர்கள் சோம்பறித்தனமாக வாழ முடியாது. அதே போல விசுவாசிகளும் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் அதிகமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அவர்கள் அதிகமான பொறுப்புகளையும் கடமை உணர்வுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். அடுத்தது நீதிமொழிகள் 20:4 சொல்கிறது, சோம்பேறி குளிருகிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. என்றால் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் தாளந்துகளை பயன்படுத்தாவிட்டால், அதை நாம் இன்னும் அதிகரிக்காவிட்டால் நமக்கு நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு உண்டு. நாம் எவ்வளத்தை பெற்றுக்கொண்டோமோ அவ்வளத்துக்கு அதிகமாக அவ்வளத்துக்குரிய வேலைகளை நாம் செய்து வாழ வேண்டும். ஆமேன். 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 விளக்கம் வைக்க போறீங்களா?